ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து ஒரு பீட் ஒர்க்கில் நக்காசு பாலில் ஒரு நெக்லஸ் செய்ய பார்க்க போகிறோம். மெட்டீரியல்ஸ் தேவையானது அந்த நக்காசு சேர்த்துக்கு பிளாஸ்டிக் பால்ஸ், கோல்டு நக்காசு பால்ஸு, கியர் லாக், கியர் ஒயர், கட்டர், பிளேயர், சுற்றுறதுக்கு நூல், சிசர்ஸு, அதுக்கப்புறம் க்ளூ. அந்த இது வந்து நம்ம இது சுற்றுறதுக்காக தேவை. அந்த நக்காசு பாலை வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் சுற்ற போகிறோம். ஒரு 30 to 35, ஏன்னா திக்காக வேணுன்றதுனால அந்த அளவு சுற்றிட்டு ஒரு ஊசியில் கோத்துக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் பால்ஸில் எடுத்து ஒரு 5 minutes மேலே ஒட்டி காய வச்சுடுங்க. ஒரு 10 கையை வச்சுட்டு இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஆறுன விட்டு பக்கத்துலேயே குட்டி குட்டியாக கிட்ட போட்டுட்டு வந்தோம்னா ஒரு ரவுண்டாக ஒரு பால், அந்த பால் ஃபுல்லாக ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பீடு கிடைக்கும். அது கொஞ்சம் ஃபுல்லாக ரெடி ஆனப்புறம் அழகாக கம் ஒட்டிட்டு அந்த மிச்சம் இருக்கிறத ஒட்டிட்டு கட் பண்ணி விட்டுட்டு காய விட்டிங்கன்னா ஒரு அழகான பால் சூப்பராக அழகாக கிடைக்கும். அதை ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பீடையும் அதே மாதிரி சுற்றிக்க வேண்டியது தான். அதை சுற்றி முடிச்சுட்டு அந்த பால்ஸோடு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மொத்தம் 14 பால்ஸ் சில்க் த்ரெட்டில் தைச்சிருக்கேன். அது கியர் ஒயர் எடுத்துகிட்டு அது கியர் லாக், ஆக்சுவலி அந்த கியர் ஒயரை நம்ம நெக்கை கொஞ்சம் ஜாஸ்தி கட் பண்ணிக்கிட்டு அந்த 2 கியர் லாக்குள்ளே அந்த ஒயரை போட்டு ஒரு ஹூக் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த பிளேயர் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க. நாங்கள் பாருங்கள் ஹூக் போட்டிருக்கேன் தெரியுதா? அதே மாதிரி ஹூக் பண்ணால் அது டைட்டாக நின்று போயிடும். அதுக்கப்புறம் 14 பால்ஸ் சொல்லியிருக்கேன். 15 அந்த நக்காசு ரவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து 10 கொஞ்சம் சின்னது, மிச்சம் 5 பெருசு. ஃபஸ்ட்டு அந்த கடைசியில் வர்றதுக்கு வந்து 5 போடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு பால், அப்புறம் ஒரு நம்ம சுற்றின சில்க் த்ரெட் பால், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக போட்டுக்கிட்டே வந்தோம்னா 4 பாலுக்கு 5 இது தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த பெரிய பால் இருக்கிறது நடுவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய பால் 5 வர மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே இந்த சில்க் த்ரெட் பாலோட இந்த பாலையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த அக்காஸ் பால் வந்து நல்ல குவாலிட்டி வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஃபினிஷிங் ஃபைனல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரியே தெரியாது. ஏதாவது ஒரு கிராண்ட் சாரீஸ்க்கும் போடலாம், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்ட்டிஸ்க்குமே போட்டுட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நான் உள்ளன்லேயும் செய்ய தெரியும். அது அடுத்த வாட்டி சொல்கிறேன். அது இன்னமும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், அதே மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணும்போது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அந்த கடைசியாக அதே மாதிரி தான், அதே மாதிரி ரெண்டு கியர் லாக்கை அந்த ஒயர் உள்ளே விட்டு திருப்பி அது உள்ள ஒயர் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மெதுவாக இழுத்து அதே மாதிரி பிளேயர் வச்சு கொஞ்சம் டைட் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது விழவே விழாது. பாருங்கள், கிட்ட வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அந்த சிசர்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹேங்கிங் ரோப்ஸ் கிடைக்கிது இல்லையா மார்க்கெட்டில், அதை வாங்கிட்டு 2 சைடும் அட்டாச் பண்ண வேண்டியதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் ஃபினிஷிங் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு சாரீஸ்க்கே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏதாவது பார்ட்டிஸ் கூட யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ட்ரை பண்ணி